அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் சரிங்களா 30 வயதுல இருந்து சரிங்களா 40 வயது 50 வயது 60 வயது வரை வங்கி கணக்கு ஆக்டிவில் வச்சுருக்காங்களோ சரிங்களா, பணம் போட்டுட்டு பணம் எடுத்துகிட்டு இருக்காங்களோ, அனைத்து வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்குமே 50,000 வரை உதவித்தொகை இந்த ஆட்சி அமைந்த உடனே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் அனைத்து தனிநபர்களுமே இந்த வீடியோ கட்டாயம் நீங்க பார்க்கணும். அரசு இந்த உதவித்தொகையானது எதற்காக வழங்குறாங்க, யார் யாருக்கு வழங்கப்படும், அதே போல அவர்களுடைய பெயர் பட்டியல், எந்தெந்த வங்கிகள்ல வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இந்த 50,000 வரை உதவித்தொகை கிடைக்க போகிறது, அரசு வெளியிட்டிருக்கிற முக்கியமான அறிவிப்பு பத்தி தான் தெளிவா துல்லியமா தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை துல்லியமாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, வங்கி கணக்கிற்கே நேரடியாகவே இந்த 50,000 வரை அரசு வெளியிட்ட உதவித்தொகையானது வெளியிடப்படும். இந்த பல லட்சம் அரசு ஊழியர்களுக்கும் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் இந்த உதவித்தொகை மிக உடனடியாகவே கிடைக்க போகுது. அதுவும் அவர்களுடைய வங்கி கணக்கிலே நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பானது தொடர்ந்து நீங்கள் எளிமையாக 50,000 வரை இந்த பலனை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அதை தொடர்ந்து நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த அப்டேட் தெரியும் சரிங்களா. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அல்லது இஎஃப்எஃப் இந்தியாவில் உள்ள ஊழியர்களின் நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அமைப்பு பிஎஃப் தொடர்பான முக்கியத்துவமான விதி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு மூலம் உங்களுக்கு இனி 50,000 வரை உங்களுடைய வங்கி கணக்குல எளிமையாக கிடைக்க போகிறது மக்களே. இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. எல்லாருக்குமே இது கிடைக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத துல்லியமா பார்க்கலாம். இந்த விதிகளில் ஒன்றுதான் 50,000 வரை பலன் பெறக்கூடிய திட்டமானது வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விதி மூலம் ஊழியர்களுக்கு 50,000 வரை நேரடியாகவே அவர்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள, 50 வயசு 60 வயசுக்குள்ள யாருக்கெல்லாம் வங்கி கணக்கு ஆக்டிவ்ல வச்சிருக்கீங்களோ உங்களுடைய வங்கி கணக்குல இந்த தொகை உறுதியாக வழங்கப்படும். அதுவும் நீங்க வாங்கக்கூடிய, அதாவது உங்களுடைய வங்கி கணக்குல இருக்கக்கூடிய தொகையை பொறுத்து, அதை உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அனைத்து பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் வேலை மாறிய பிறகும் அதே இபிஎஃப் கணக்கில் தொடர்ந்து நீங்க பங்களித்து அறிவுறுத்தப்படுகிறார்கள். அப்படி தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேல ஒரே வங்கி கணக்கு வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராயல்டி இன்கம் ஆஃப் என்றது 50,000 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த பலன் கிடைக்கும் அப்படின்றத உறுதி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ராயல்டி இன்கம் ஆஃப்ன்றது 5,000, அதாவது அடிப்படை சம்பளம் 5,000 வரை யாரெல்லாம் நீங்க வாங்குறீங்களோ அவர்களுக்கு 30,000 வரை உங்களுக்கு இந்த பிஎஃப் பணமானது உங்களுடைய வங்கி கணக்குல வரும் சரிங்களா. அதே போல அடிப்படை சம்பளம் 5,001 ரூபாயில இருந்து சரிங்களா, 5,000 கரெக்டா ₹1 மேல நீங்க சம்பளம் வாங்கினா கூட உங்களுக்கு 40,000 வரை சரிங்களா உங்களுக்கு பிஎஃப் பணமா உங்களுக்கு வங்கி கணக்குல நேரடியாகவே வரும் சரிங்களா. அதே போல அடிப்படை சம்பளம் 10,000க்கு மேல நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா 50,000 வரைக்கும் உங்களுக்கு இந்த பிஎஃப் பணமானது வரும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா பார்க்கப்படுதுங்க. அடுத்ததா இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களை இந்த நன்மையை பெறுவதற்கான சிறந்த வழி வேலைகளை மாற்றும் போது இபிஎஃப் கணக்கை தொடர்வதுதான் இதற்கு உங்களின் பழைய பணியமர்த்துவர் மற்றும் தற்போது பணியும் நிறுவனத்துடன் தகவல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா.
ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5000 முதல் 10,000 வரை யாரெல்லாம் அடிப்படை சம்பளம் வாங்கிட்டீங்களோ உங்களுக்கு 50,000 வரை இந்த தொகையானது பிஎஃப் பணமாக உங்களுக்கு வங்கி கணக்கில் வரும். ஸோ எல்லாருமே கேட்டு பயன்பெற்றுக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். எல்லாரும் இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அப்டேட். சரிங்களா?